நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருந்தோம். இது ஜாஅஹு ரஜுலுன், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தாங்க. அவர் யாருன்னா அஅராபியுன், அவர் கிராமத்தை சார்ந்த மனிதர். அலைஹி ஜுப்பா, நல்ல ஒரு தச்ச ஜுப்பா போட்டிருந்தார், நீளமான ஒரு ஜுப்பாவை போட்டிருந்தார். ஒரு நல்ல நறுமணமும் பூசியிருந்தார். ஜாஃபரான் அந்த வாடையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல நறுமணமும் பூசியிருந்தாரு. பெரிய ஒரு நல்ல தச்ச ஆடையும் கொடுத்திருந்தார். ஃபகால, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் இன்னி அஹரம்து பில் உம்ரா, இந்த நிலையில நான் இஹ்ராம் கட்டி நான் உம்ரா செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். தச்ச ஆடை, உடம்புக்குள்ள நறுமணம் பூசி இருக்கிறார், கபகோன்னு இருக்கு. நான் இந்த நிலையிலே நான் இஹ்ராம் கட்டி இருக்கிறேன். வஹாதிஹி அலைய அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உம்ரா செய்யணும் அப்படின்னா ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா தய்யிபுல் லதீ பிக ஃபக்ஸிலுஹு ثلاث مرات, முதல்ல ஒரு 3 தடவை நல்ல உடம்பை தேய்ச்சி கழுவுனேன். போட்டிருக்கக்கூடிய மணங்கள் எல்லாம் போட்டும், முதல்ல 3 தடவை நல்ல உடம்பை தேய்ச்சி கழுவு. அம்மல் ஜுப்பத்தை ஃபஅன்ஸிஹா, போட்டிருக்க ஜிப்பாவை கழட்டிடு, போட்டிருக்க ஜிப்பாவை கழட்டி விடு. சும்மா இஸ்னா ஃபீ உம்ரத்திக, அதுக்கு பிறகு உம்ராவுக்குண்டான ஆடைகளை நீ அந்த காரியங்களை செய். கமா தஸ்னஉ ஃபீ ஹஜ்ஜத்திக, நீ ஹஜ்ஜில என்ன செஞ்சியோ, ஹஜ்ஜில எப்படி இஹ்ராம் கட்டி இருந்தாயோ அதே போல, ஹஜ்ஜில எப்படி தவாஃப் செய்தாயோ அதே போல, ஹஜ்ஜினுடைய நிலையில எப்படி சஃபா மர்வாக்கு மத்தியில சகை செய்தாயோ அதே போல, ஹஜ்ஜில எப்படி மொட்டை அடித்தாயோ அதே போல அந்த காரியத்தை அதை போன்று செய்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்ராம் என்றாலே தைக்கப்படாத ஆடைதான். இஹ்ராம் அணிந்த பிறகு நறுமணம் பூசிக்கொள்ளக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அந்த தோழருக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய. அதே போல இஹ்ராம் கட்டிய நிலையில் என்ன செய்யக்கூடாது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யன்கிஹு அல் முஹரம் வலா யுன்கஹு வலா யக்துபு. இஹ்ராம் கட்டிய நிலையில் ஒருவர் திருமணம் சம்பந்தமாக திருமணம் முடிக்கவும் கூடாது, முடித்து வைக்கவும் கூடாது, பெண் கேட்கவும் கூடாது அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி இஹ்ராம் கட்டிய நிலையில திருமணம் முடிக்கவும் கூடாது, மற்றவருக்கு திருமணம் முடித்து வைக்கவும் கூடாது, பெண் கேட்கவும் கூடாது அப்படிங்கிற ஹதீஸ் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்லயே வருது. இன்னொரு ஹதீஸ் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதுக்கு கொஞ்சம் நேர் மாற்றமான ஒரு ஹதீஸ். எப்படி வருது அப்படின்னா, அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஸவ்வஜ மைமூனா, மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் முடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் முடிச்சாங்க. வஹுவ முஹரிமுன், அவர் இஹ்ராமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சமயத்துல திருமணம் முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். அப்ப மேல சொன்ன ஹதீஸுக்கு இது நேர் மாற்றமான செய்தியை அப்படிங்கிறத ஒன்று சொல்லுது. அடுத்த ஹதீஸ் பாருங்களேன். யஸீத் இப்னு அஸம் இப்னு உக்து மைமூனா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன் மைமூனத்த அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள தஸவ்வஜஹா திருமணம் முடிச்சாங்க. வஹுவ ஹலாலுன், இஹ்ராம் இல்லாத நிலையில திருமணம் முடிச்சாங்க. இஹ்ராம் இல்லாத நிலையில திருமணம் முடிச்சாங்க அப்படிங்கிற இப்படி ஒரு 3 விதமான ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த மிஷ்காத்துல் மசாபிஹ் இந்த கிதாபுக்கு பேரு. இதனுடைய விரிவுரை மசாபிஹ் அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபுடைய
அந்த கிதாபுடைய ஆத்தர் சொல்லுவாங்க, அஷ்ஷைஹ் இமாம் முஹீஸ் சுன்னா அவங்க சொல்லுவாங்க, அல் அக்தருன பெரும்பாலான ஹதீதுக்கலை வல்லுநர்கள் உடைய கருத்து என்னன்னா, அலா அன்னஹு தஸப்பஜஹா ஹலாலன், அன்னை மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராம் இல்லாத நிலையில தான் என்ன பண்ணாங்க, திருமணம் முடிச்சாங்க. வதஹர முத்தஸவ்விஜிஹா வஹுவ முஹரமுன், மக்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு திருமணம் முடிச்ச நிலை எப்ப தெரிஞ்சிச்சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டி இருந்த சமயத்துல தான் மக்களுக்கு ஸ்ப்ளிட் ஆச்சு அந்த செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை மைமூனாவை திருமணம் முடிச்ச செய்தி எப்பதான் பரவுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டி இருந்த நிலையில தான் செய்தி பரவுகிறது, எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால அந்த செய்தியை சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டிய நிலையில திருமணம் முடிச்சதாக சொல்லுவாங்க. ஆனா இஹ்ராம் அல்லாத நிலையில தான் திருமணம் முடிச்சாங்க. ஆனா செய்திகள் பரவக்கூடிய சமயத்தில் எப்படி பரவுது, எல்லாத்துக்கும் பத்துக்கு சேரும்போது அவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில இது பண்ணாங்க. அந்த இஹ்ராமி எல்லாம் முடித்த பிறகுதான் பனா பிஹா வ ஹலாலுன், அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு பிஸரஃபின் ஃபி தரீகி மக்கா, மக்காவுடைய வழிபாதையில் ஒரு சரஃப் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை மைமூனா அவருடன் ஒன்று கூடினார்கள் என்று இந்த ஹதீஸுடைய விளக்கம் சொல்லக்கூடிய அஷ்ஷைஹ் இமாம் முஹீஸ் சுன்னா அவர்கள் பெரும்பாலான ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு இந்த ஹதீஸுடைய விளக்கமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கான யக்ஸிலு ரஅஸஹு வ ஹுவ முஹரமுன், இஹ்ராம் கட்டிய நிலையில் தலைக்கு குளித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிக்கலாமா? தாராளமா குளிக்கலாம், தாராளமா குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. சோப்பு போட்டுதான் குளிக்க கூடாது, வாசனை திரவியங்கள் பூசி தான் குளிக்க கூடாது. குளிப்பது இஹ்ராமுடன் குளித்துக் கொள்வதற்கு இருக்கு அனுமதி இருக்கு. தலைக்கு தண்ணீர் ஊற்றி கழுவி கொண்டார்கள் என்று ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போட்ட கிதாபுகள். இன்னொரு ஹதீஸ் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இஹ்தஜமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ முஹரமுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாம் செய்தாங்க. ஹிஜாம் செஞ்சாங்க அப்படின்னா இன்னைக்கு கப்ளிங் தெரப்பில சொல்றாங்கல்ல, ரத்தம் குத்தி வாங்குறது, அந்த கப்ளிங் தெரப்பில இன்னைக்கு சுன்னாவினுடைய அடிப்படையில் அந்த அந்த கப்ளிங் தெரப்பி ஹிஜாமான்னு சொல்றாங்க. ஹிஜாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராமுடைய நிலையில ஹிஜாமா செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதே போல ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். என்ன நிலையில வர்றாருன்னா இஸ்தகா ஐனைஹி, அவருக்கு கண்ணு வலி, ரெண்டு கண்ணும் வலியோட வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க வஹுவ முஹரம், அவர் இஹ்ராம் கட்டியிருந்தார். லம்மதஹுமா பிஸ்ஸிபா, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க கற்றாழை செடி இருக்குல்ல, கற்றாழையுடைய சாறை எடுத்து அவருக்கு கண்ணில் ஊற்றி அவருடைய கண்ணை கட்டி விடுங்க, அவருடைய கண்வழி போகிவிடும் என்று இஹ்ராம் கட்டியவருக்கு கண்வழிக்காக வேண்டி என்ன பண்ணிக்கலாம், மருந்திட்டுக் கொள்ளலாம். அந்த மருந்து மனம் உள்ளதாக வாசனை திரவியமாக இருக்கக்கூடாது, அதுதானே தவிர மருந்தாக பயன்படுத்திக் கொள்ளலாமா, தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல உம்முல் ஹுசைன் அவருக்கு அறிவிக்கக்கூடியது, ரஅய்து உஸாமா வ பிலால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பார்த்தேன். எங்க வச்சு பார்த்தேன்? ஹஜ்ஜில வச்சு பார்த்தேன். அவங்க உஸாமாவும் பிலாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் சேர்ந்து இருந்தாங்க. وأحدهم واحدهما آخذ بخطام ناقة رسول الله صلى الله عليه وسلم. அந்த ரெண்டு பேர் இல்ல, உஸாமா பிலால் அவர்கள் இருவரில் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சிருந்தார். ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சிருந்தார். வல் ஆஹர், இன்னொருவர் என்ன பண்ணார்னா ராஃபிஉ ஸௌபஹு யஸ்துருஹு மினல் ஹுர்,
கடுமையான வெயிலா இருந்துச்சு. சவுதியுடைய வெயில் எல்லாருக்கும் தெரியதான் செய்யும். இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போனவங்களும் கஷ்டப்பட்டு, போன வருஷம் ஹஜ்ஜிக்கு போனவங்களாம் கொஞ்சம் சிரமத்தோட தான் வந்திருப்பாங்க. வெயில் காலங்கள், இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் என்ன, அந்த வெயில் தாங்க முடியாம ஒரு ஆளு ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்கிறார். இன்னொருவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய மேலாடையை உயர்த்தி பிடித்துக் கொண்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வெயில் அவர்களுக்கு வெயில் படாம அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அவர்களுக்கு அந்த மேலாடையை உயர்த்தி பிடித்துக் கொண்டது. ஹத்தா ரமல் ஜமரத்தல் அகபா, பெரிய சீத்தானுக்கு கல்லி எறியும் வரையும் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய மேலாடையை என்ன பண்ணாங்க, உயர்த்தி பிடிச்சுக்கிட்டாங்க. தலையதான் மறைக்க கூடாதே தவிர என்ன பண்ணிக்கலாம், தலைக்கு வெயில் விடாமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு துணியை கொண்டு மறைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய. இந்த ஹதீஸும் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் அனைவரையும் ஸல்லல்லாஹு